10 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகும், 10:45. அதுக்கடுத்து 1:50க்கு அங்கே ஜெத்தாலேருந்து பெங்களூருக்கு ஃப்ளைட்டு. அங்கேருந்து நம்ம காரில் கடலூருக்கு போயிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 வருஷம் பழகி இருந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நான் வந்து இந்தியாவில் படிக்க போகிறேன். இப்போது செக்இன் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் வந்துடும். இப்போ ஃப்ளைட்டு வந்துடுச்சு. அப்படியே நாங்கள் பஸ்ஸில் ஏறி அதில் போய் ஏறணும். பஸ்ஸில் ஏறிட்டோம். கொஞ்சம் தூரத்தில் தான் ஃப்ளைட் இருக்குது, ஆனால் இதுக்காக பஸ் வச்சுருக்காங்க. பிஸ்னஸ் கிளாஸுங்கிறனால எடுத்தோடனே சீட் இருக்குது. இங்கே ரிமோட் இருக்குது, டிவி இருக்குது, மேலே அட்வர்டைஸ்மெண்ட் டிவி இருக்குது, மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது, ஏசி எல்லாம். அப்புறம் சீட்டெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இங்கே சீட்லேயே தண்ணி கொடுத்துருக்காங்க, வந்தோடனே வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயம்னா இதுதான், இழுத்த உடனே வந்துடும். பிடிச்சி வர முடியும். இப்படி இழுத்தோன்னா வந்துடும். அப்புறம் மடிஞ்சிருக்கு, வெயிட் விரிக்கிறேன். இப்படி கிட்ட எடுத்துக்கலாம், தள்ளி வச்சுக்கலாம், எப்படி ஒன்றும் வச்சுக்கலாம். இது உண்மை பெருசாக இருக்குது. கிட்ட இழுக்கிறது, தள்ளுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். எடுத்த மாதிரியே திரும்ப மடித்து எடுத்து கிட்ட இழுத்துட்டு அப்புறம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். சீட்டோட பொசிஷன்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு இங்கே பட்டன் வச்சுருக்காங்க, லாங் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே சார்ஜிங் போர்ட்லாம் இருக்குது, ஆனால் இங்கே லைட் இல்லாதனால சரியாக காட்ட முடியல. அப்புறம் அப்படியே ரிமோட் இருக்குது. மிக்ஸ்டு பெர்ரி, ஆரஞ்ச் ஜூஸ், லெமன் ஜூஸ் எது வேணும்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் லெமன்னு சூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் நட்ஸும் கொடுத்துருந்தாங்க. கை கழுவுறதுக்கு ஈரமான டவல் அதுவும் கொடுத்துருந்தாங்க. இது எப்பயுமே பிளாஸ்டிக் கப்பில் தான் கொடுப்பாங்க, இப்போ கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பவுலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பிரியாணி, சேலட், பன், புட்டிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டவல்குள்ளே தான் ஸ்பூன்ஸ் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது, எல்லாம் டேஸ்ட்டாகவும் இருந்தது. அப்புறம் பிரியாணி சுட சுட இருந்தனால கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ புட்டிங் சாப்பிட போகிறோம். இப்போ இமிக்ரேஷனுக்கு போயிட்டுருக்கோம், போயிட்டு பார்க்கலாம். இது 12:20 ஆச்சு. ஜெத்தாவில் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ளைட் 1:50க்கு தான். Can I see the cup? ஓகே, வந்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம படுத்துக்கலாம். இதோ இதை ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா மோட்டர் இதுட்டு பொறுமையாக அப்படியே படுத்துக்கும். நம்ம படுத்து தூங்கலாம். அப்புறம் வேணும்னா இதை மூடி வச்சுக்கலாம். அப்புறம் ரீடிங் லைட் இருக்கு. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அந்த சாப்பாடு இருக்கு. வரமாட்டேங்குது ஏன்னு தெரியல.
ஓ ஓ இது வந்து பட்டன் மாதிரி இல்லை, அழுத்திட்டு இப்படி விட்டோன்னா வருது. அப்போ ரொம்ப பெருசாக இருக்குது அதை விட. ரொம்ப நீளமாக வருது. அது ரெண்டாக மடக்கி வச்சுக்கலாம். இது இப்படி எடுத்து இப்படி வைக்கணும். ஓகே, அவ்வளோதான். படுத்துக்கிறதுக்கு கால் வைக்கிறதுக்கு இது. இப்போ தான் ஜெத்தாவில் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரம் போயிருக்கோம். இன்னும் 5 மணி நேரம் 22 நிமிஷம் இருக்குது ஃப்ளைட். இந்த ஹெட்ஃபோன் தான் ஃப்ளைட்டில் கொடுத்துருந்தாங்க, முன்னாடியே அவங்கள வச்சுருந்தாங்க. இந்த சாப்பாடு தான் ஃப்ளைட்டில் கொடுத்துருந்தாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நிறையா இருந்தது, வயிறே ஃபுல்லாகிடுச்சு. ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியல. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சிக்கன் தான் அது. இங்கே நாங்கள் மேங்கோ ஜூஸ்க்கு குடித்தோம், இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஒரே ஒரு லக்கேஜ் வர வேண்டியது இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் இந்த லக்கேஜ் வர மாட்டேங்குது. எல்லா லக்கேஜும் எடுத்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு லக்கேஜ் வர வேண்டியது இருக்குது, அங்கே எடுக்கணும். ஹலோ காய்ஸ், வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நேற்று ஒரு 9 மணிக்கு வந்திருப்போம், இப்போ ஒரு காலைல 9 மணி ஆகுது. நேற்று வர்ற வழியில் நிறைய பார்த்தோம், ஆனால் காரில் வந்துக்கிட்டே இருந்தனால எதுவும் எடுக்க முடியல. அதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்.